அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு இந்த நாளின் காலையின் பலத்தோடு நாம் கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத சத்தியம் 5வது சங்கீதம். இந்த 5வது சங்கீதத்தில் 12 வசனங்கள் அங்கு பதிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்காத பிள்ளைகள், அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த வசனத்தை துவக்கும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். 5வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி வருகிறார் என்றால் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகம், இன்றைக்கு காலையில் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஞானி சொல்லும்போது, இன்றைக்கு அதே வார்த்தைகளை இங்கு தேவ சமூகத்தில் காலையில் எழுந்து காத்திருக்கிற, தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் எப்படி நேசிக்கிறார் என்பதை நாம் சற்று உணர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவனோடு இசைந்திருக்கிற ஒவ்வொரு அனுபவத்திலும் பிள்ளைகள் தங்களை ஆண்டவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்ப்போம். இங்கு தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமையை கொடுக்கும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அடுத்து அவர் சொல்லுகிறார், அவர் சமூகத்தில் நிலை நிற்காத பிள்ளைகள் யார் என்றால், பொய் பேசுகிறவர்களை அழிப்பு, இரத்த பெரியரையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். பொய் பேசுகிறவர்களையும் சூதுள்ள மனுஷர் இரத்த பெரியரையும் அவர் அருவருக்கிறார். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். நாம் தேவ சமூகத்தில் யாரெல்லாம் செல்ல மாட்டோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். அவர்கள் அதில் பங்கடைவார்கள். பொய் பேசுகிறவர்கள் அழிப்பீர் என்று அங்கு தாவீது சொன்னபோது, இங்கு அந்த பொய் பேசுகிறவர்கள் மாத்திரம் அல்ல, அவிசுவாசிகள், துன்மார்க்கத்திற்கு விலை போனவர்கள், சத்துருவுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், அருவருப்பை செய்கிறவர்கள், கொலை பண்ணுகிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், சூனியக்காரர்கள், மந்திரம் செய்கிறவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய் பேசுகிற எல்லோரும் அக்கினியும் கந்தகம் ஏறிய கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குணங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொய் பேசுவது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை செய்வதும் அருவருப்பானது செய்வதும் கொலை செய்வதையும் இன்றைக்கு எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிற அனுகூலங்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த லோகத்தில் சமாதான வாழ்வு இல்லை என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு துன்மார்க்கர் எந்த நிலையிலும் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பாத ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும்
அந்த பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படி காணப்படுகிறது என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா நற்செய்தி நூலிலே அவர் 11வது அதிகாரம் அங்கு 44வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்பதை இங்கு நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு இணக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷன் அவைகள் தெரியாதிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசேயரைப் போல வேதபாரகரைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல நம்முடைய நடத்தை இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் பிரேத குழிகளில் மேல் இருக்கிறீர்கள், பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகளின் மேல் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். நடந்து கொண்டு இருக்கும்போது அதனுடைய பலன் என்ன என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு தேவனை நேசிக்காத பிள்ளைகளுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை 11வது வசனம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் மேல் உம்முடைய பிள்ளைகள் களி கூறுவார்களாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீர் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறீர் என்பதை இன்றைக்கு இந்த வசனம் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நேசித்து அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 65வது சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையால் திருப்தி அடைவோம் என்று சொல்லுகிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்குள் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே, இந்த 5வது சங்கீதத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மகத்துவம், தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வாழ்க்கையின் ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்குள் எவ்வளவு மகிழ் கொண்டாடுகிறோம் என்பது முக்கியம். துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகள், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற பிள்ளைகள், விபச்சாரக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவர்கள் எல்லோருமே இந்த பூமியில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய வாசஸ்தலம் அக்கினியும் கந்தமுமான கடல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது அவருடைய சமாதானத்தை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நிந்தை ஏற்படும் என்று இந்த 5வது சங்கீதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நான் அதிகாலமே எழுந்து உம்மை துதித்து ஆயத்தமாக்கி காலையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். என் சத்தத்தை கேளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது சங்கீதம் 3வது வசனத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையை தொடர தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்மை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் காப்பாற்றுவீர். அவர்களுக்கு சகாயம் செய்வீர். அவர்களுக்கு எதிரடியாக வரக்கூடிய சகல துன்மார்க்கத்திலும் இருந்து அந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுவீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். இவ்வளவு அருமையான தேவன் எங்களுக்கு இரட்சகராக இருப்பதால், எங்களுக்கு ஆண்டவராக இருப்பதால்
உம்மை நாங்கள் விட்டு விலகவே மாட்டோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்தை தந்து காத்துக்கொள்ளும். விசேஷமாக இந்த நாளிலும் அமெரிக்காவில் உள்ள மேரி அவர்களுடைய கணவருக்காக டேனியலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு உண்டான சரீர பலவீனத்தினாலே அவருடைய மனைவி மிகவும் சோர்ந்து போய் இருப்பதை என் தேவன் அறிவீர். அந்த மகனுக்கு இருக்கக்கூடிய சுகவீனத்தில் நல்ல விடுதலை கொடுத்து அந்த பிள்ளையை தேற்றும்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இதை போல எத்தனையோ பிள்ளைகள் மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உண்டான சுகவீனத்தில் நல்ல விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அனுபவத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து பலப்படுத்தி மீட்டுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். இன்று கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தரோடு இருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.